ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்குது, நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப மேன்மையாக தெரியும். நவம்பர் 16ஆம் தேதி வரைக்குமே சூரியனுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் நவம்பர் 16க்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்குது. நவம்பர் 16க்கு பிறகு சூரியன் உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதாவது நவம்பர் மாதத்தினுடைய 2ஆம் பாதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் நிறைய சராசரியான முடிவுகளை உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சியும் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட வீட்டில் தான் இருக்க போகுது. அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு இருந்தாலுமே கூட அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இந்த செவ்வாய் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிற மாதிரி கருதப்பட்டாலுமே கூட உங்களுடைய சொந்த ராசியில் இருந்தாலுமே குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். பெருசாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது. புதனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா நவம்பர் 23ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் தான் இருக்க போகுது. இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக எடுத்துக்க முடியாது. அதனால் புதன்கிட்ட இருந்தும் நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. அதாவது புதன் உங்களுக்கு 8வது வீட்டுக்கு போக போகிறாரு. 8வது வீட்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சிறந்த நிலையாக தான் இருக்குது. குருவினுடைய பயிற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. சுக்கிரனும் பார்த்திங்கன்னா நவம்பர் 2லேருந்து நவம்பர் 26 வரைக்குமே 8வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 7வது வீட்டில் தான் இருக்கிறாரு. 26க்கு அப்புறமா அதிர்ஷ்ட வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பெரும்பான்மையான நேரங்களில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். அதைத் தொடர்ந்து சனியினுடைய பயிற்சி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு முதல் வீட்டில் தான் இருக்க போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நவம்பர் 28 வரைக்குமே சனி வக்ர நிலையில தான் இருக்க போகுது. ஸோ எல்லா காரணத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது சனிக்கிட்ட இருந்து நீங்கள் சாதகமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா சனி உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது செய்ய மாட்டார். ஆனால் குரு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. ஏன்னா குரு இந்த மாதத்தில் சனியின் மீது வலுவான செல்வாக்கை ஏற்படுத்துகிறாரு. ஸோ சனி உங்களுக்கு ஒரு கலவையான முடிவுகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே போல் ராகு கிரகத்தினுடைய பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது. ஆனால் கேது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கேது பகவான் சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ இந்த நவம்பரில் என்னென்ன கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து இன்னும் விரிவான பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசியாக இருந்தாலும் சரி, மீன லக்கணத்தை உடையவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பலன்கள் எல்லாமே ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய அடிப்படையில் மீனராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் திருமணங்களை எல்லாம் முன்ன நின்று நடத்துவீங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக நீங்கள் இருப்பீங்க. முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பயங்கரமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டது இப்போ கிடைக்கிது அப்படிங்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்கும். இதுக்காக தான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அதை நினைத்து பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் பொழுது எப்படி சந்தோஷம் கிடைக்குமோ அது இந்த நவம்பரில் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய அளவில் ஏற்றம் இருக்குது. ஸோ நல்ல மாற்றங்கள் தான் இருக்குது. எதெல்லாம் உங்களுக்கு முடியாது அப்படின்னு தோணுச்சோ, என்னென்ன விஷயங்கள்லாம் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க. செய்து முடித்து வெற்றியை பெற போகிறீங்க. மற்றவங்களால் செய்ய முடியாத விஷயங்களை கூட மீனராசிக்காரங்க இந்த நவம்பர் மாதத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும். உங்களால் கண்டிப்பாக அதை எல்லாமே செய்த முடியுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது. அதனால் இவ்வளோ நாளாக கோவிலுக்கு போனதே இல்லை, குளத்துக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இப்போ கோவில், குளம், புண்ணிய பயணங்கள், புனித நீர் ஆடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நல்ல எண்ணங்கள்லாம் உருவாகும்.
நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களா உருவாகும். இனிமேட்டு உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் வந்து தோன்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆன்மீக சிந்தனை வளர ஆரம்பிக்கும். ஆன்மீக சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற ஆசை வரும். ஸோ யார் போனாலும் நானும் வரட்டுமா? போயிட்டு வரலாமா? அப்படின்ற மாரி போவீங்க. இதுவரைக்கும் நீங்க கோவிலுக்கே வந்து அதிகமா போயிருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப கோவிலுக்கு போவீங்க. அடிக்கடி போவீங்க. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்ய போறீங்க. சிவஸ்தலங்களுக்கு அதிகமா நீங்க போயிட்டு வாங்க. ஏன்னா சிவஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வந்து அவங்களுக்கு தொண்டாற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து சிறப்பா இருக்கும். அதுவும் குறிப்பா காசி, கயா, ராமேஸ்வரம், திவ்ய தேசங்களுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போக முடியறவங்கலாம் கண்டிப்பா போயிட்டு வாங்க. காசிக்கே போக முடியல அப்படின்னாலும் பரவால்ல. உங்களுடைய ஊர்லயே கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல சிவன் கோவில் இருக்கும் இல்லையா? அந்த சிவன் கோவிலுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வாங்க. அதுவும் குறிப்பா பிரதோஷ நாட்கள மிஸ் பண்ணிடாதீங்க. பிரதோஷத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, நெறைய பலன்கள் வந்து கிடைக்கும். கண்டிப்பா அதெல்லாம் வந்து நீங்க செய்து பாருங்க. ஏன்னா நல்ல மாற்றங்கள் வந்து கொடுக்கறதுக்கு நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுதுங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்க நெனச்ச மாரி அவங்களால வந்து போயிருக்க முடியாது. நெறைய தடைகள வந்து பார்த்துருப்பாங்க. இதுவரைக்குமே 7:30 சனியினுடைய ஜென்ம சனி காலம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால நெறைய பிரச்சனைகள தான் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நெறைய கஷ்டங்கள தான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இனி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து சரியா போயிடும். தோஷம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்கிடும். அதனால தோஷம் நீங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? புனித தலங்களுக்கு போயிட்டு வரணும். புனித நீராடணும். அப்படி செய்யும் பொழுது தான் நமக்கு தோஷங்கள் வந்து நீங்கும். இந்த காலகட்டங்கள்ல புனித ஸ்தானம், புண்ணிய நதிகள்ல வந்து நீங்க நீராடுறது எல்லா விதமான தோஷங்களையும் உங்களுக்கு போக்கி, வாழ்க்கைய வந்து நல்லா வாழ வைக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, நெறைய முன்னேற்றங்கள் இருக்கு. பெரிய ஏற்றங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. மனசுல ஏதாவது ஒரு சங்கடம் இருந்திருக்கும் பாத்தியா? அந்த சங்கடங்கள் எல்லாமே இப்போ வந்து நிவர்த்தியாக போகுது. அதிர்ஷ்டமே இல்ல எனக்கு. நானே ஒரு அதிர்ஷ்டசாலி கிடையாது, துரதிர்ஷ்டவாதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்கும் இப்போ அதிர்ஷ்டங்களானது கிடைக்க போகுது. ஸோ நீங்க எதெல்லாம் இல்ல, இல்ல அப்படின்னு சொன்னீங்களோ, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கு, இருக்கு அப்படின்ற மாரி நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுடைய குடும்ப முன்னேற்றமா இருந்தாலும் சரி, பிள்ளைங்க விஷயமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே நீங்க இப்போ ஒரு கெட்டிக்காரரா தெரிவீங்க. உங்களால எல்லாமே முடியும் அப்படின்ற மாரி, உங்களுக்குன்னு ஒரு சுயமான ஒரு தொழிலையும் நீங்க இப்போ வந்து ஆரம்பிப்பீங்க. வியாபாரம், உத்தி அப்படின்னு எல்லாமே வந்து மாறப்போகுது. ஸோ வேலையில கெட்டிக்காரங்களா நீங்க மாறப்போறீங்க. அடுத்த வரக்கூடிய நாட்கள், அதாவது சனி பகவான் வக்ர நிவர்த்திக்கு பிறகு, அடுத்து 2026 பிறக்கறதுக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. பெரிய மாற்றம் வந்து கிடைக்க போகுது. ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி எந்த வார்த்தையில வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அடைய போறீங்க. பொருளாதாரத்தில சிறந்து விளங்குவீங்க. கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு ஏற்றத்த கொடுக்கும். தைரியமா செய்யுங்க. எது செஞ்சாலும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. இஷ்ட தெய்வத்த மட்டும் தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க. அதாவது எத செய்யறதா இருந்தாலும் முதல்ல நீங்க இறைவன வழிபாடு செய்யுங்க. இறைவன் வழிபாடு நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்காக இறை வழிபாடு மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல வழியானது கிடைக்கும். நீங்களும் பெருசா வந்து தீய வழியில போமாட்டீங்க. நல்ல வழியில போவீங்க. நல்லவங்களோடு சேர்ந்து வேலை செய்வீங்க. நல்லவங்களோடு சேர்ந்து தொழில் செய்வீங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்தே வருது அப்படின்னா கூட, அந்த இறைவனுடைய அருளாசியோ, அந்த பாதிப்போ, பிரச்சனையோ உங்கள நெருங்காம வந்து அப்படியே வந்து நின்னு போயிடும். ஸோ இப்படி நெறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு இறை வழிபாடு காரணமா இருக்கு. அதனால இறை வழிபாடு செய்யறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இல்லாம இருக்கும். இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு வெளிய வரக்கூடிய அந்த ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் என்ன இருக்கோ, அது எல்லாத்தையுமே நீங்க இறைவன் முன்னாடி வச்சுடுவீங்க. எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, இப்படியெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நெறைய விஷயங்கள வந்து நீங்க சொல்லுவீங்க. அவங்க வந்து அத வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அத வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நெறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது. அதனால அடிக்கடி வந்து ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பா இந்த டைம்ல நீங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்யறது இன்னும் நல்லது. வாய்ப்பு இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பா வந்து போய் வழிபாடு செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைய வந்து கொடுக்கும். வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றத்த தான் இந்த டைம்ல மீனராசினியர்கள் வந்து பார்க்க போறீங்க.
ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஸோ சிவபெருமான் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த 5 எழுத்து மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எங்கே இருந்து எப்போ நினைத்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முக்தி கிடைச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்லிகிட்டே வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணும் பொழுதும் நிச்சயமாக இன்றைய பொழுதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்கும். அந்த ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி எளிமையாக சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்கிறதுனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவு மாற்றங்களானது உருவாகும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது மாதிரியான எளிமையான வழிபாட்டு முறைகளையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.